அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா ஆக்ரா ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஆக்ரால இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. எங்க போக போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா த பிங்க் சிட்டி ஜெய்ப்பூருக்கு போக போறாங்க. என்ன வண்டியிலன்னு கேட்டீங்கன்னா 12195 ஆக்ரா ஃபோர்ட் ஆஜ்மீர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ்ல டிராவல் பண்ண போறோங்க. வாங்க நம்ம ஸ்டேஷன் உள்ள போய் மற்ற டீடைல்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சத்தியமாக சொல்கிறேன் கைஸ், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபேர் ரொம்ப கம்மிங்க. நம்ம ஹோட்டல்ல இருந்து ஸ்டேஷன் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. ஆனால் வெறும் 15 ரூபாய் தான் சார்ஜ் பண்ணாங்க. இங்கே நிறைய பேட்டரியில் ஆட்டோ ஓடுதுங்க, பெட்ரோல் டீசல் ஆட்டோவும் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா யாரையும் ஏமாற்றாமல் கரெக்டாக அவங்களுக்கு என்ன காசோ அதை மட்டும் கேட்டு வாங்கிக்கிறாங்கங்க. இது ஆக்ரா ஃபோர்ட்டோடைய மெயின் என்ட்ரன்ஸுங்க. நம்ம உள்ளே போவோம் வாங்க, என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். எல்லாருமே இங்கே தான் வெயிட்டிங் ஹால் மாதிரி தங்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் எல்லாரும் இருக்காங்க பாருங்க. நம்ம வண்டிக்கு பிளாட்ஃபார்ம் போட்டாச்சுங்க. 12195 ஆக்ரா ஃபோர்ட் ஆஜ்மீர் இன்டர்சிட்டி பிளாட்ஃபார்ம் நம்பர் 4க்கு வருதுங்க. காய்ஸ், ஆக்ரா ஃபோர்ட்டோடைய டிக்கெட் கவுண்டர் எங்க இருக்குன்னா மெயின் என்ட்ரன்ஸ்ல இருந்து அப்படியே நீங்க லெஃப்ட் சைடு வரலாங்க. பிரிட்ஜுக்கு பக்கத்துலயே உங்களுக்கு இங்க டிக்கெட் கவுண்டர் இருக்குங்க. வாங்க கைஸ், இப்போ நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 4க்கு போவோங்க. நம்ம வண்டி அங்கதான் நின்றுகிட்டு இருக்கு. கைஸ், நம்ம வண்டியில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜெனரல் செட்டிங் இருக்குங்க. அதோடைய ஃபேர் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் கீழே லோயர் தேர்ட்ல கொடுத்துட்றேங்க. இது நம்ம இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸோடைய ஜெனரல் கிளாஸுங்க. இதுல நீங்க ஆக்ரா ஃபோர்ட் டு ஆஜ்மீருக்கு 145 rupees பே பண்ணுங்க. செகண்ட் சிட்டிக்கும் இதுக்கும் பெரிய ஃபேர் டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை. ஒன்லி 15 rupees தாங்க ஃபேர் டிஃபரன்ஸ் வருது. இதுவே காலியாக தான் இருக்கு. நிறைய கோச்சஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க. இது நம்ம வண்டியோடைய 3rd AC கோச்சுங்க. இந்த வண்டியில் இருக்கிற ஒரே ஸ்லீப்பர் கோச்சு, அதுவும் இன்டர்சிட்டியில் ஸ்லீப்பர் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியங்க. இங்கே பாருங்க சீட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் நீங்கள் ஆக்ரா ஃபோர்ட் டு ஆஜ்மீருக்கு 690 rupees பே பண்ணணுங்க. காய்ஸ், இது நம்ம வண்டியோடைய செகண்ட் சிட்டிங் கோச்சுங்க. இதில் நீங்கள் ஆக்ரா ஃபோர்ட் டு ஆஜ்மீருக்கு 160 rupees ஃபேர் பே பண்ணால் போதுங்க. ஜம்முன்னு நீங்கள் உட்காந்துட்டு போயிடலாம். நல்லா க்ளீனாக இருக்குங்க வண்டி. சீட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியை. இங்கே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஜெய்ப்பூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிற கோச் C1ங்க. இதில் தான் இன்னைக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறோம். இந்த ஒரே ஒரு பெட்டி தாங்க இருக்கு, அதுவும் ஓல்டு ICF ரேக்குங்க. இதில் நம்ம ஜெய்ப்பூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு 440 rupees நம்மளுக்கு ஃபேர் ஆகியிருக்குங்க. சீட்ஸ் எல்லாம் செமையாக இருக்குது, நல்லா க்ளீனாக வச்சுருக்காங்க வண்டியை. ஏன்னா இப்போ தானே உள்ளே வந்திருக்கு, டாப் கிளாஸுங்க. காய்ஸ், நம்ம ஓல்டு ICF ரேக்கில் சேர் கார்லாம் போக போகிறோம் இல்லையா, அதோடைய சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னா ரொம்ப குஷனாலாம் இல்லைங்க. பின்னாடி அவ்வளோதான் சாயுது, இதுக்கு மேலே சாயலை. பின்னாடி கீழே ஒரு லிவர் கொடுத்துருக்காங்க. அந்த லிவர் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு நம்ம கியர் போட தெரியுமா, அவ்வளோ பெரிய கியருங்க. பழைய வண்டி இல்லையா, இருந்தாலும் பக்காவாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்க. இங்கே நம்ம வண்டியில் சீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்பா என்ன டைட்டாக இருக்குங்க. இதோங்க உங்களுக்கு ஃபுட் பிளேட் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து உங்களுக்கு ஃபுட் ரெஸ்ட் இருக்குது. இதோ சைடில் லிவரை பார்க்குறீங்களா, பஸ்ஸு கியருங்க. நம்ம வண்டிக்கு ஆஜ்மீர் வரைக்கும் டிராவலிங் டைம் பார்த்தீங்கன்னா 6 hours 45 minutesங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் 377 கிலோமீட்டர். நம்ம வண்டிக்கு ஆஜ்மீர் வரைக்கும் 13 ஸ்டாப்ஸ் இருக்குங்க. நம்மளுக்கு ஜெய்ப்பூர் வரைக்குமே 10 ஸ்டாப்ஸ் இருக்கு. இந்த வண்டிக்கு மேக்ஸிமம் பர்மிசபிள் ஸ்பீட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 110 km/h.
இன்னைக்கு நம்ம அஜ்மீர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் புல் பண்ண போற லோகோ ஜான்சி ஷெட்டோடைய, அதாவது வீராங்கனா லக்ஷ்மி பாய் ஜான்சி ஷெட்டோடைய WAP4ங்க. நம்ம வண்டி பாத்தீங்கன்னா டெய்லி ரன் ஆகிற ஒரு வண்டிங்க. காலையில ஆக்ரா போர்ட்ல இருந்து 6 AM எடுப்பாங்க. மதியானம் 12:45 PM அஜ்மீர் ஜங்ஷனை போய் அடையவங்க. இவ்வளவு நேரம் நீங்க நம்ம ட்ரெயினை பத்திய டீடைல்ஸ் எல்லாமே பாத்தீங்க இல்லையா? இப்போ இந்த ஸ்டேஷனை பத்திய டீடைல்ஸ் சொல்றாங்க. இந்த ஸ்டேஷனுடைய பேரு ஆக்ரா ஃபோர்ட்டுங்க. இது எங்க இருக்குன்னா ஆக்ரா கண்டோன்மெண்ட்ல இருந்து 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க இந்த ஆக்ரா ஃபோர்ட். இதோடைய ஸ்டேஷன் கோட் AF. ஒரு நாளைக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 56 ட்ரெயின்ஸ் ஹேண்டில் ஆகுதுங்க. மொத்தமா இந்த ஸ்டேஷன்ல 5 பிளாட்ஃபார்ம் இருக்கு. எந்த எஸ்கலேட்டரும் இல்லைங்க. பழைய பிரிட்ஜ் தான் இன்னும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல ஏறி ஏறி இறங்கி தான் நம்ம ஒரு பிளாட்ஃபார்முக்கும் வரணுங்க. எல்லா கேப்சர்ஸையும் முடிச்சுட்டு நம்மளுடைய கோச்சுக்கு வந்தாச்சுங்க. உள்ள ஏசி இப்போதான் பக்காவா வந்துகிட்டு இருக்குங்க. சும்மா செம்ம சில்லுன்னு இருக்கு. வேற லெவலாக கோச்சை மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போபால் சதாப்தியில் கூட இந்த அளவுக்கு நம்மளுக்கு கூலிங்கே வரலங்க. ஆனால் இந்த ஓல்டு ICF ரேக்கில் செம்மையான கூலிங்குங்க. நம்ம வண்டிக்கு சிக்னல் இஷ்யூ பண்ணியாச்சு கைஸ். இப்போ நம்ம புறப்பட தயாராகலாம். கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம இக்கா ஆக்ரா ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் IDH. இங்க நம்ம வண்டி 5 மினிட்ஸ் பிஃபோராவே வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஷன்ல இருந்ததா மக்களே நிறைய பேர் இந்த வண்டியில ஏறுறாங்க. இங்கதான் வண்டி கொஞ்சம் ஃபுல் ஆகி இருக்கு. காய்ஸ் இங்க பாருங்க என்ன வண்டி நிக்குதுன்னு. மகாராஜாஸ் எக்ஸ்பிரஸ்ங்க. இந்தியாவுடைய மோஸ்ட் பிரீமியம் அண்ட் லக்ஸூரியஸ் ட்ரெயினுங்க காய்ஸ். ஆனா என்ன ஒண்ணு தெரியுமா? இந்த வண்டியில நம்ம போறதுக்கு நம்ம சொத்தையே அடமானம் வைக்கணுங்க. அப்பதான் லைஃப் டைம்ல ஒரு முறையாவது இந்த வண்டியில போக முடியுங்க. காய்ஸ் இப்போ நம்ம வண்டிக்கு அடுத்த ஸ்டாப்பிங் ஆச்ரேரா ஜங்ஷனுங்க. அது இங்கிருந்து 24 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க.
2 minutes பிஃபோரா நம்ம வண்டி ஆச்னேரா ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்குங்க. இது வரைக்கும் நம்ம 26 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். இதோடைய ஸ்டேஷன் கோடு AHங்க. இந்த ஆச்னேரா எங்க இருக்குன்னா ஆக்ரா டிஸ்ட்ரிக்ட் உள்ள இருக்குங்க. இதை தாண்டின பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ராஜஸ்தான் ஆரம்பமாக போகுதுங்க. இந்த ஸ்டேஷன் தான் ராஜஸ்தானை மற்ற ஸ்டேட்ஸ் கூட கனெக்ட் பண்ணுதுங்க. ஆச்னேரா ஜங்ஷனுக்கு அப்புறமா நம்மளுக்கு வரப்போற ஸ்டாப்பிங் பரத்பூர் ஜங்ஷனுங்க. அது இங்கிருந்து 29 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அந்த ஸ்டேஷன் ராஜஸ்தானுக்குள்ள இருக்குங்க. Guys, welcome to Rajasthan. 54 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம பரத்பூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு BTE. இங்க நம்ம வண்டி 7 minutes டிலேவா வந்திருக்குங்க. Guys, கூட்டத்தை பார்த்தீங்களா? இந்த வண்டிக்கு இங்க அவ்வளோ ஜனம் ஏறுதுங்க. பரத்பூர்லயே நம்ம வண்டி ஃபுல்லா ஆயிடுச்சுங்க. நம்ம இன்னைக்கு ஜெய்ப்பூர் வரைக்கும் டிராவல் பண்ண போற டிஸ்டன்ஸ் எவ்வளவுனா 242 கிலோமீட்டருங்க. டிராவலிங் ஹார்ஸ் 4 hours 15 minutesங்க. நம்ம வண்டி ஜெய்ப்பூருக்கு 10 ஹார்ஸ்ல போய் சேருதுங்க. அதே தாங்க மேக்ஸிமம் பர்மிசபிள் ஸ்பீட் 110 km/hங்க. ஆனா வண்டி சும்மா சொல்லக்கூடாதுங்க, அடிச்சு பறக்க விடுறாங்க வண்டியை. நம்ம வண்டியோடைய ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கைஸ். சும்மா கண்ணாடி மாதிரி வச்சிருக்காங்க, பலன்னு கிளீன் பண்ணி செம்மையா இருக்கு. கொஞ்சம் தண்ணியா இருக்கு. இங்க ஒரு வாஷ் பேஷன், இங்க ஒரு கண்ணாடிங்க, அவ்வளவுதான். பரத்பூர் ஜங்ஷனுக்கு அப்புறமா நம்மளுக்கு வரப்போற ஸ்டாப்பிங் நக்பாய்ங்க. அது இங்கிருந்து 28 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. $83 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம நட்பாய் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு NBI. இங்கே நம்ம வண்டி 13 minutes டிலேவா வந்திருக்குங்க. இந்த பழைய ICF கோச்சில் நம்ம டிராவல் பண்ணுறது ரொம்ப அருமையாக இருக்குங்க. இன்னும் அந்த ப்ளூ கலர் பெட்டியை பார்க்கும்போதே அப்பா செம்மையாக இருக்குது, கூஸ் பம்ப்ஸுங்க.
காய்ஸ், நட்பாய் ஸ்டேஷன்ல பாத்தீங்களா, அவன் உள்ள ட்ரெயினை ஓவர்டேக் பண்ணிட்டு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, எங்க அங்கிள் நிக்கிறாங்க. நாங்க எல்லாரும் இந்த ட்ரெயின்ல ஜாலியா டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. இன்னும் பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் தான் எங்கேயும் வந்து செட் ஆகல. இனிதான் நாங்க எங்கேயாவது ட்ரை பண்ணணும். पब्लिक का पता नहीं 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம கெர்லி ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் KL. இங்க நம்ம வண்டி 12 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. நம்ம வண்டிக்கு பக்கத்துல ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. அதனால டக்கு டக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருக்கு. இன்னும் ஜெய்ப்பூருக்கு நம்மளுக்கு 5 ஸ்டாப்ஸ் பேலன்ஸ் இருக்குங்க. இதுக்கப்புறமா நம்மளுக்கு வரப்போற ஸ்டாப்பிங் மண்டாவர் மஹபார் ரோடுங்க. ஹண்ட்ரட் 19 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம மண்டாவர் மஹபார் ரோட் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் MURD. இங்க நம்ம வண்டி 15 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் எதுக்காக விட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? இன்டர்சிட்டி அப்படின்னா ஒரு 2 சிட்டியும் கனெக்ட் பண்ற ஒரு ட்ரெயினுங்க. அப்படி இல்லையா, ஒரு ஸ்டேட்டையும் கனெக்ட் பண்றதுக்காக தான் இந்த ட்ரெயினை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. स्लीपर है उनमें तो दिक्कत नहीं होता नहीं बाहर नहीं बाहर उधर की साइड करना पड़ता है अंदर भी सीट है बैठा நம்ம இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நேம்டு இன்டர்சிட்டி ஃப்ளையிங் ராணி எக்ஸ்பிரஸுங்க. அதுதான் முதல் நேம்டு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ். ரெண்டாவது இன்டர்சிட்டி எதுன்னு கேட்டிங்கன்னா டெக்கன் குயினுங்க. நம்ம இந்தியன் ரயில்வேஸ்லேயே டே டைமில் ஃபஸ்ட்டு ரன் ஆன இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம சென்னை கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் தாங்க. நம்ம வண்டிக்கு இப்போ அடுத்து வர ஸ்டாப்பிங் பாண்டிகுய் ஜங்ஷனுங்க.
151 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம பாண்டிகோய் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் BKI. இங்கே நம்ம வண்டி 7 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. நம்ம வண்டியோடைய ரேக் ஜோன் நார்த் சென்ட்ரல் ரயில்வேங்க. நம்ம வண்டிக்கு எந்த ரேக் ஷேரிங்கும் கிடையாது. அதே போல் நம்ம வண்டியில் பேண்ட்ரி காரும் அவைலபிளாக இல்லைங்க. ஆனால் கேட்ரிங் ஒன்லி ஜெய்ப்பூரில் மட்டும் அவைலபிளாக இருக்குங்க. இப்போ நம்ம வண்டிக்கு அடுத்த ஸ்டாப்பிங் தௌசாங்க. இப்போ நம்மளுக்கு எதிர்க்க வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்துகிட்டு இருக்கு. அதை கேப்சர் பண்ணலாம். பாண்டிகோய் ஜங்ஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிங்கிள் லைனாக இருந்ததுங்க. பாண்டிகோய் தாண்டின பிறகு டபுள் லைனாக மாறிடுச்சு. இப்போ நம்ம வந்தே பாரத் வந்துகிட்டே இருக்குங்க. நம்ம அஜ்மீர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ்ல அர்மான் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபரா ஆகியிருக்காருங்க. ஹாய் அர்மான். ஒன் 180 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம தௌசா ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் DO. இங்கே நம்ம வண்டி 10 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. நம்ம அஜ்மீர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸை 2010ல் இன்னாகரல் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வண்டிக்கு ஏஜ் 14 இயர்ஸ் ஆகுதுங்க. காய்ஸ், வழியில் இருக்கிற கேங் பார்த்து எல்லாத்தையும் அடைச்சிட்டாங்க. ஃபுல்லாக ஜாம் பேக்கடாக இருக்குது. வழியெல்லாம் இந்திக்காரன் தொல்லை தாங்க முடியலங்க. अरे नहीं सब वकील बहुत बढ़िया अगर वो जाई को मुझे उनसे जाई बात करना यार वो टाइम हो गया टाइम हो गया ब्रो 9 बजकर हो गया यार 10 बजने वाले हैं 231 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம கெட்டார் ஜகத்பூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு GTJT. இங்கே நம்ம வண்டி 12 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. நம்ம வண்டியோடைய கோச் கம்போசிஷன் சொல்லிடுறேங்க. நம்ம வண்டியில் மொத்தமாக 10 ஜென்ரல் கிளாஸ் இருக்குங்க.
5 செகண்ட் செட்டிங் இருக்கு. 1 3rd ஏசி ஸ்லீப்பர் இருக்குங்க. அதே போல ஒரே ஒரு ஏசி சேர் கார் இருக்குங்க. இதுதான் நம்ம வண்டியோடைய மொத்த கோச் கம்போசிஷனுங்க. இந்த வண்டியில இத்தனை கோச் இருந்தும் பாத்தீங்கன்னா கூட்டம் வந்து ரொம்ப கட்டு கடங்காம இருக்குங்க. ஏசி எதையுமே பார்க்க மாட்டேங்கிறானுங்க இந்த இந்திக்காரங்க, உள்ள வந்து நிக்கிறாங்க. இந்த டிடிஆர் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ சண்டை போடுறாங்க, இருந்தாலும் இவங்களை கட்டுப்படுத்தவே முடியலங்க. இங்க நம்ம ஜெய்ப்பூர் ரீச் பண்றதுக்கு இன்னும் ஒரே ஒரு ஸ்டாப்பிங் தாங்க இருக்கு, காந்தி நகர் ஜெய்ப்பூர். அது இங்கிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தாங்க இருக்கு. டூ 36 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம காந்தி நகர் ஜெய்ப்பூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் GADJ. இங்கே நம்ம வண்டி 15 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் தாங்க நம்மளுடைய ஸ்டேஷன் ஜெய்ப்பூர் ஜங்ஷன் வரப்போகுதுங்க. Guys, welcome to the Pink City. ஜெய்ப்பூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் JP. இது வரைக்கும் நம்ம ஆக்ரா ஃபோர்ட்ல இருந்து 242 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோங்க. இங்கே நம்ம வண்டி வெறும் 5 மினிட்ஸ் டிலேல உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. நம்ம ஆஜ்மீர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸை பற்றி சொல்லணும்னா வண்டி தரமான ஸ்பீடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் பங்க்சுவாலிட்டி சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. சில இடத்துல மட்டும் வண்டி டிலே ஆகுது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல நம்மளுக்கு சிங்கிள் ட்ராக் இருக்குது. ஸோ வந்து அந்த இடத்துல டிலே ஆகுது. அதையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வண்டியை சூப்பராக கொண்டு வந்துடுறாங்க. நீங்கள் ஒருவேளை இந்த வண்டியில் வந்து ட்ராவல் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக புக் பண்ணிட்டு வாங்க. ஏற்கனவே இந்த வண்டியில் 10 ஜென்ரல் இருக்குது. இருந்தாலும் வண்டி ஃபுல்லாக செம்ம ரஷ்ஷுங்க. இவங்களை நம்ம ஏரியா மாதிரி இங்கே கட்டுப்படுத்த முடியல. சோ கண்டிப்பா இந்த வண்டியில வரும்போது நீங்க புக் பண்ணிட்டு வாங்க. ஜெய்ப்பூரோட நம்ம vlog எண்டுக்கு வருது மக்களே. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். மறக்காம நம்ம உதயா டூரிஸ்ட் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சீக்கிரமாவே நம்ம அடுத்து ஒரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.